ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் கூடியது. இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி. சபாநாயகர் நாற்காலியை பெட்ரோல் ஊற்றி எரிக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆவேசம். மஞ்சள் ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வருகை உறுதி. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபை கூடியதை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இன்னும் 2 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இதற்காக புதுச்சேரி சட்டசபை பிப்ரவரி 12ஆம் தேதி கூடியது. காலை 9:30 மணிக்கு சட்டசபையை சபாநாயகர் செல்வம் நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். மேலும் நடப்பு நிதியாண்டின் கூடுதல் செலவினங்களுக்கு சபையின் ஒப்புதல் பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தில் சாலை வசதிகள், குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் கல்வித்துறை சார்ந்த கோரிக்கைகளை உறுப்பினர்கள் முன்வைத்தனர். துணை மானிய கோரிக்கையான நடப்பு நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கைகள் குறித்து விரிவான விவாதங்கள் நடைபெற்றது. எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் துறை வாரியாக விளக்கம் அளித்தனர். சபாநாயகர் நாற்காலியை பெட்ரோல் ஊற்றி எரிக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆவேசமாக கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு தற்போதைய சபாநாயகர் மற்றும் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளார். அதன்படி புதுச்சேரியில் இன்று சட்ட ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து காணப்படுகிறது எனவும், எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் வன்முறைகளுமே நிலவுகின்றன. இத்தகைய சூழலில் சபாநாயகர் எதற்காக சபையை நடத்தப்போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போதைய சபாநாயகர் அமர்ந்திருக்கும் அந்த நாற்காலி பாவங்கள் நிறைந்தது என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வரும் புதிய சபாநாயகர் தற்போதைய சபாநாயகர் அமர்ந்திருக்கும் அந்த நாற்காலியை அப்படியே தூக்கி சென்று சட்டமன்ற வாசலில் வைத்து மண்ணெண்ணெய் அல்லது பெட்ரோல் ஊற்றி எரிக்க வேண்டும் எனவும், அப்பொழுதுதான் அந்த நாற்காலி செய்த பாவங்கள் கழியும் என்றும், புதுச்சேரியின் பாவம் நீங்கும் எனவும் கூறியுள்ளார். அந்த அளவிற்கு அந்த சீட்டில் அமர்ந்து கொண்டு அநீதிகள் இழக்கப்பட்டுள்ளதாகவும், அது ஒரு கேலி கூத்தாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் எனவும், ஒருவேளை வாய்ப்பு மறுக்கப்பட்டால் தன்னுடைய கடும் எதிர்ப்பை பதிவு செய்வேன் என்றும் அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அடுத்த வர சபாநாயகர் அதை எடுத்து அந்த சட்டமன்ற வாசலில் வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றியா இல்லை பெட்ரோல் ஊற்றியா கொளுத்தி அந்த பாவத்தை கழிக்கணும். அப்பதான் புதுச்சேரியுடைய பாவம் கலைக்கப்படும். மஞ்சள் ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். மாநிலத்தில் 71,000 குடும்ப தலைவிகளுக்கு உயர்த்தப்பட்ட மாதாந்திர உதவித்தொகை செலுத்தப்பட்டது. அரசின் எந்த உதவித்தொகையும் பெறா சிவப்பு ரேஷன் கார்டு வைத்துள்ள 71,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 1000 வழங்கப்பட்டு வந்தது. அதனை 2,500 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தார். இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 71,000 குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் உயர்த்தப்பட்ட உதவித்தொகை பிப்ரவரி 10ஆம் தேதி செலுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மஞ்சள் ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. மேலும் விரைவில் அந்த உதவித்தொகை வழங்கப்படும் எனவும், அதேபோன்று முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார்.
மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்கவுள்ள நிலையில் தற்போதைய என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்வது உறுதியாகியுள்ளது. அதனையொட்டி தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக பிரதமர் மோடியை வரவழைத்து அரசு விழா நடத்தி மத்திய மாநில அரசுகள் சார்பில் மெகா திட்டங்களை அறிவிக்க பாரதிய ஜனதா கட்சியினர் ஏற்பாடு செய்துள்ளனர். அதன்படி பிப்ரவரி 12ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 14, 16 மற்றும் 21ஆம் தேதிகள் அறிவிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வரும் தேதி உறுதி செய்யாத நிலையிலும் பிரதமர் துவக்கி வைக்க வேண்டிய பணிகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் வில்லியனூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பிரதமர் மோடியின் புதுச்சேரி வருகை எப்பொழுது என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வருகிறார் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி புதுச்சேரி வருகை உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரது வருகைக்கு முன்பாக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகளை பேசி முடிவு செய்து பிரதமர் பங்கேற்கும் விழா மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை பங்கேற்க வைப்பதற்கான பணிகளை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் துரிதப்படுத்தியுள்ளனர். முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். முதலியார்பேட்டை மார்க்கெட் வீதியில் உள்ள வன்னிய பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 8ஆம் தேதி சுதர்சன ஹோமத்துடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி முதல் கால யாக ஹோமங்களை தொடர்ந்து 2ஆம் கால திருவாராதன ஹோமங்கள், 10ஆம் தேதி 3ஆம் மற்றும் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருப்பள்ளி எழுச்சி, சுப்ரபாதம், கோ அஸ்வ பூஜை, 5ஆம் கால யாகசாலை மற்றும் திருவாராதனம், சதுஸ்தான பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா பூர்ணஹாதி யாத்ரா தானத்தை அடுத்து வேதநாத நாம கீத வாத்தியங்கள் முழங்க 11:20 மணிக்கு கோவில் விமானத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செல்வம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பெருமாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் திருப்பணிக்குழு மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். மத்திய தொழிற்சங்கங்களின் பொது வேலை நிறுத்தம் காரணமாக புதுச்சேரியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரியில் வழக்கம் போல் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோ, டெம்போக்கள் இயக்கப்பட்டு வருகின்றது. மேலும் கடைகளும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடியின் புதுச்சேரி வருகையை முன்னிட்டு உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரிக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் வந்த பிரதமர் நரேந்திர மோடி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் 7 கோடி செலவில் 400 மீட்டர் சிந்தட்டிக் டிராக் அமைக்க அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்று வந்தன. சுற்றிலும் தடைகளத்திற்கான சிந்தட்டிக் டிராக் முழுவதுமாக போடப்பட்ட நிலையில் மேம்பாட்டு பணிகள் தொய்வு ஏற்பட்டுள்ளது. பணிகள் முழுமை பெறாமல் மைதானத்தில் உள்ள ஓடுதளத்தில் அதிநவீன சிந்தட்டிக் டிராக் மட்டும் அமைக்கப்பட்டு பல ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் இருந்தது. இந்நிலையில் பிரதமர் மோடி விரைவில் புதுச்சேரிக்கு வர இருக்கின்றார். மோடி வரும்பொழுது இந்த மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிந்தட்டிக் டிராக்கை திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர இருக்கின்றார். இதனால் மைதானத்தில் மண்டியிருந்த புற்கள் மற்றும் செடிகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. சிந்தட்டிக் டிராக்கை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த பழைய இரும்பு வேலிகளை அகற்றி வருகின்றனர். புதிதாக உயரம் அதிகரிக்கப்பட்ட வேலிகள் அமைத்தல், கேலரிகளில் உள்ள கூரைகளை அகற்றிவிட்டு புதிய கூரைகள் அமைக்கப்பட உள்ளது. மைதானத்தின் பிரதான நுழைவு வாயில் பகுதி தூய்மைப்படுத்தப்பட்டு பெயிண்ட் அடித்தல் மற்றும் சேதமடைந்த கட்டிடத்தின் சீரமைப்பு பணிகள் என இறுதிக்கட்ட பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் கூடியதை அடுத்து சட்டமன்றம் எதிரே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கியது. இதனையொட்டி சட்டமன்ற வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சமீப காலமாக புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் மற்றும் சட்டசபை முற்றுகை முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுக்கும் பொருட்டு சட்டமன்றத்திற்கு எதிரே உள்ள சாலைகளின் இருபுறமும் காவல்துறையினர் வலுவான இரும்பு தடுப்பு வேலிகளை அமைத்துள்ளனர். மேலும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க காவல்துறை டிஜிபி
டிஜிபி உத்தரவின் பெயரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கமாண்டோ படையினர், அதிவிரைவு படை மற்றும் கமாண்டோ வீரர்கள் முக்கிய நுழைவு வாயில்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர். சட்டமன்றத்தை சுற்றியுள்ள 100 மீட்டர் தொலைவு வரை பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த வழியாக வரும் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாத வண்ணம் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் மற்றும் ஆயுதப்படை காவல்துறையினர் சுழற்சி முறையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 பேரிடம் 1 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முத்தியால்பேட்டை நபரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி என கூறி கடன் வரம்பை அதிகரித்து தருவதாக கூறியுள்ளார். அவர் அனுப்பிய லிங்கை ஓபன் செய்து தனது விவரங்களை உள்ளீடு செய்துள்ளார். அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 90,000 மாயமாகியுள்ளது. இதேபோல் கோரிமேடு நபரிடம் 40,800 வைத்திக்குப்பம் நபரிடம் 15,399 என 3 பேர் 1,46,199 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தியாகு முதலியாரின் 246வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் அமைந்துள்ள தியாகு முதலியார் மணிக்கூண்டு புதுப்பிக்கப்பட்டதின் 5வது ஆண்டு விழா மற்றும் தியாகு முதலியாரின் 246வது பிறந்தநாள் விழா பிப்ரவரி 11ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 1849ஆம் ஆண்டு தியாகு முதலியாரின் புதுச்சேரி பட்டணத்திற்கு வழங்கப்பட்ட மணிக்கூண்டு கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி அவருடைய வாரிசுதாரர் சாமுவேல் தியாகுவால் புதுப்பிக்கப்பட்டது. இந்த மணிக்கூண்டு புதுப்பிக்கப்பட்டதின் 5வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் தியாகு முதலியாரின் வாரிசுதாரர் சாமுவேல் தியாகு, அவருடைய துணைவியார் டெபோரா சாமுவேல் கேக் வெட்டி மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இவ்விழாவில் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள், பொதுமக்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தியாகு முதலியாரின் 246வது பிறந்தநாளை முன்னிட்டு டாக்டர் சாமுவேல் தியாகு அவர்களது இல்லத்தில் பிப்ரவரி 11ஆம் தேதி மதியம் ஏழைகளுக்கு இலவச விருந்தும் வழங்கப்பட்டது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,520 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.